ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அகைன் ஒரு தியரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன தியரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன் பீஸோட ப்ரெசன்ட் ஸ்டோரி லைனில் நிறைய பேட்டில்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த எல்லா பேட்டில்ஸுமே ஒரு ஹிஸ்ட்ரி, லெகசி, ஃபார்கட்டன் ட்ரூத்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுது. அண்ட் ஓட சென்சை இந்த ஒரு ஸ்டோரியை என்னதான் ஸ்லோ பேஸில் மூவ் பண்ணாலும் ஒரு சர்ஜிக்கல் ப்ரெசிஷனோட தான் இந்த ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படி சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் ஃப்ளாஷ்பேக் ஆர்க்கில் நம்ம ராக்ஸ் பைரட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அண்ட் காட் வேலி இன்சிடென்ட் மெயினாக கவர் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி கார்ப், ராஜர், ஈமோ, ஹோலி நைட்ஸ், பிளாக்பீர்ட் அப்படின்னு எல்லா கேரக்டர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்க்ளூடிங் ஷாங்ஸ் அண்ட் டிராகன் கூட. இது ஸ்டோரிக்கு ஒரு ஹியூஜ் டர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கு. அதே போல ஃபேன்ஸ் லாங் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த காட் வேலியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான். அதுக்கான ஆன்சர் ஃபைனலி வந்துகிட்டே இருக்கு. பட் அது ஒரு சிம்பிள் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணாம அதை லேயர்ஸாகவும் ரெவல்யூஷன்ஸாகவும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எச்சரோட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கார்ப் மட்டும்தான் அலைவா இருக்கிற ஒரே கேரக்டர், அதுவும் ராக்ஸோட ஃபைனல் பேட்டர்ல இருந்து. எஸ், அதுக்கான ரீசன் ஈமோ அவங்களும் அலைவா தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த ட்ரூத்தை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் கார்ப்பால் சொல்ல முடியும். ஸோ கார்ப்புக்கு மட்டும்தான் இந்த காட் வேலியில் கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அண்ட் ஈவன் கார்லிங் கூட நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாப்டரில் கார்லிங்கும் அந்த ஒரு பேட்டில் இருக்க போறாரு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இப்போ கார்ப் அலைவா இருக்காரு. அண்ட் இப்போ கார்ப் நம்ம பிளாக்பீர்ட் கிட்டேயும் இருக்காரு. ஸோ பிளாக்பீர்ட் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் அண்ட் டேஞ்சரான கேரக்டரும் கூட. அண்ட் அவர்கிட்ட ஒரு கீ இப்போ கிடைச்சிருக்கு. அதுதான் கார்ப். அண்ட் அதுதான் இந்த தியரியும் கூட. ஸோ அது என்ன அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் நீங்களும் ரெகுலராக இந்த மாதிரி தியரிஸை பார்க்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரெசன்ட் டேயில் கார்ப்போட ஸ்டோரி ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு. அண்ட் நம்ம அந்த லெஜெண்டரி கேரக்டரை சைனாவில் கேப்சர் பண்ணப்பட்டு ஒரு கைதியாக பார்க்க கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. பட் அதை பற்றி இப்போ யோசிக்கும் போது அது கொஞ்சம் பிக்கராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கார்ப் கேப்சர் பண்ணப்பட்டது ஜஸ்ட் கேப்சருக்கு மட்டும் இல்லை, அது ஒரு ரிவெஞ்சுக்காக. பிகாஸ் கார்ப் வந்து ஒரு மெரைன் ஹீரோ மட்டும் கிடையாது. அவர் நிறைய ஃபார்பிடன் ட்ரூத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு கேரக்டர். அதுலேயும் மெயினாக அவருக்கு ராக்ஸ் பைரட்ஸ் பற்றியும் காட் வேலி பற்றியும் நிறையவே தெரியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இமோட சிஸ்டம் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு காட் வேலியில் நடந்ததுக்கான விட்னஸ் நம்ம கார்ப் மட்டும்தான். அதனாலேயே என்னவோ கார்ப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிரிசனரா இருக்காரு. அதே டைம்ல பிளாக்பீர்ட் கிட்ட கார்ப் இருக்காரு அப்படின்ற ஒரு சீன் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் தான் தரும். பிகாஸ் டீச்சோட பர்சனாலிட்டி அதிலே ரிவீல் ஆகுது. ஏன்னா டீச் எந்த அளவுக்கு ரூத்லெஸ் அப்படின்றது அந்த ஒரு சீன் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அண்ட் அந்த ரூத்லெஸ் பர்சனாலிட்டிக்கான ஒரே மோட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா பவர் அண்ட் ஐடென்டிட்டி. ஸோ ஆல்ரெடி பிளாக்பீர்ட் பீப்புள்ஸ் ட்ரீம் நெவர் எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ மேபி அவரோட ட்ரீம் ஜஸ்ட் ட்ரெஷர் அப்படி இல்லைன்னா அந்த பைரட் கிங் பொசிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி அவருடைய பிளட் லைன் பத்தின ட்ரூத் தெரிஞ்சுக்குதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராபப்ளி அதுவுமே அவருடைய பார்ட் ஆஃப் த ட்ரீமா கூட இருக்கலாம். அண்ட் பிளாக்பீர்ட் கார்ப்பை கில் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. பிகாஸ் அவரோட வேல்யூ ஜஸ்ட் காம்பேட் பேஸ்டு இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலேஜ் பேஸ்டு தான். பிளாக்பீர்ட் நினைச்சிருந்தா கார்ப்பை கில் பண்ணிட்டு லூஃபி கூட ஃபைட் பண்ண வந்திருக்கலாம். பட் அது அவர் பண்ணல. அவர் கார்ப்பை யூஸ் பண்ணி மெரைன்ஸ் கிட்ட ஒரு டீல் பேசலான்னு இருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் ஃபேன்ஸ் இமேஜின் பண்ற இன்னொரு கிரேசியஸ்டான சீன் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாக்பீர்ட் கார்ப் கிட்ட என்னோட ஃபாதருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்ற ஒரு சீனாரியோ தான். அப்ப கார்ப் என்ன சொல்லுவார்னா, ஸோ கார்ப் வந்து செயினால கேப்சர் பண்ணப்பட்டிருந்தாலும் அவர் மென்டலி அன்பிரேக்கபிள். அவரோட ப்ரைட், ஹிஸ்ட்ரி, லாசஸ், சாக்ரிஃபைஸ் இந்த எல்லாமே அவர் சொல்ற ஒரு லைன்ல வரும். அது என்ன லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, டீச் நீ உன்னோட ஃபாதர் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லைன் அவர் சொல்லுவார் அப்படின்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. மேபி இந்த ஒரு லைனே பிளாக்பீர்டை ஒரு அப்சஷன் ஸ்டேட்டுக்கு புஷ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஒருவேளை கார்ப் வந்து டீச் கிட்ட ராக்ஸ் பத்தி சொல்ல விரும்பலன்னா இங்க ஸ்டோரி கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாறும். ஏன்னா கார்ப் டீச்சோட கொஸ்டினுக்கு ரிஃப்யூஸ் பண்ணாலும் டீச் கிட்ட இன்னொரு டெரிஃபைங் ஆப்ஷன் இருக்கு, சார்லெட் புட்டிங். அவங்களோட தேர்ட் ஐ ஃபுல்லி அவைக்கண்ட் இல்ல. பட் ஓடா ப்ராபப்ளி அவங்களோட பவர்ஸை இந்த ஃபைனல் சாகால ஆக்டிவேட் பண்ற மாதிரி காமிப்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஃபைனல் சாகால மெமரி எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் சொல்ற இந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்க. ஓல்டேஜான நம்ம கார்ப் செயினால கேப்சர் பண்ணப்பட்டிருக்காரு. பிளாக்பீர்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் வில்லன் ஸ்மைலோட ஒரு கிங் மாதிரி நம்ம கார்ப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் நம்ம கார்ப் ஒரு கோல்டான டைல்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் புட்டிங் நம்ம பிளாக்பீர்ட் உடைய ஆர்டரை ஒபே பண்றாங்க. இப்போ அவங்களோட பவர் கார்ப்போட மைண்டுக்கு ரீச் ஆகும். அண்ட் ராக்ஸ்டி ஜெபக் கூட லாஸ்ட் மொமெண்ட்ஸ் ஒரு ஃபிலிம் ப்ரொஜெக்ஷனா பார்க்க முடியும். வெறும் விஷுவல்ஸால மட்டும் இல்ல, அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்ல நம்மளால ஃபியர் அண்ட் பிட்ரியல் எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் இதுக்குள்ள ஒரு பொயட்டிக் ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, பிளாக்பீர்ட் அவருடைய ஃபாதரை ஐடலா வச்சிருக்காரு. அண்ட் ராக்ஸ் ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த ஒரு ரீசனால கூட நம்ம பிளாக்பீர்ட் ரூத்லெஸ்ஸா இருக்க சான்ஸ் இருக்கு. எனிவே இப்போ பிளாக்பீர்ட் ராக்ஸோட டெத் அவர் கண் முன்னாடி பார்த்தா அந்த டைம்ல பிளாக்பீர்ட் என்ன ரியலைஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஒருவேளை ராக்ஸ் வந்து ஒரு வில்லன் ஸ்டைல்ல ஸ்மைலோட சாகாம அவரு கத்திக்கிட்டே
ஒரு புரோக்கன் ஹார்ட்டடா அப்படி இல்லைன்னா ஒரு ஹோப்லெஸ்ஸான கேரக்டரா நம்ம ராக்ஸ் இறந்துருந்தாருன்னா அது டீச்சோட மைண்ட் செட்டே மாற்றும். ஏன்னா பிளாக் பீட் அவருடைய அப்பா கேரி பண்ண லெகசியை கேரி பண்ண முடியல அப்படின்றதுனால ஒரு புது மைண்ட் செட்டோட ஒரு புது கேரக்டர் என்டர் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் இன்னும் கிரேசி பார்ட் என்னன்னா ஃபேன்ஸ் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணது தான். ஏன்னா இம்பல் டவுன்ல ஏஸ் அண்ட் கார்ப் சீனை நம்ம பார்த்திருப்போம். அது டைரக்டா இங்க மிரர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்போ ட்விஸ்ட் வேற. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்ட்ல அதாவது நம்ம கார்ப் அண்ட் ஏஸ் மீட் பண்ணப்ப அது எந்த மாதிரி போயட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பைரட் கிங் உடைய சன் ஒரு செயினால கேப்சர் பண்ணப்பட்டிருக்காரு. அந்த கேரக்டரை இந்த மெரைன் ஹீரோ பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ சினாரியோ என்னன்னு பார்த்தோம்னா மெரைன் ஹீரோ செயினால கேப்சர் பண்ணப்பட்டிருக்காரு. அந்த ஒரு கேரக்டரை பைரட் கிங் உடைய ஃபியூச்சர் இன்ஹெரிட்டர் பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ தான் இருக்கு. ஸோ ஃபேட் லிட்டரலி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ரன் ஆகுது. அண்ட் ஏஸோட எக்ஸிகியூஷன் டைம்ல கன்ஃபியூஷன், ஆங்கர், எமோஷனல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு நிறைய இருந்தது. அதுவும் கார்ப் மேல. பட் இப்போ டீச் சைட்ல கார்ப்பை கேப்சர் பண்ணதுக்கு நிறைய ஹேட் அண்ட் கியூரியாசிட்டி உருவாகி இருக்கு. ஸோ 2 ஜெனரேஷன் 2 எமோஷனல் ஸ்ட்ராம்ஸை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அண்ட் அந்த பிரிசன் அட்மாஸ்பியரும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கு. ஏஸ் வந்து இம்பல் டவுன்ல இருந்தாரு. கார்ப் வந்து பிளாக் பீடுடைய பைரட் ஐலாண்ட்ல ஒரு பிரிசனரா இருக்காரு. பட் மாரல் அலைன்மெண்ட் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா ஏஸும் டீச்சும் கார்ப்பை ரொம்ப ஹேட் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக. ஸோ ஏஸ் ஹேட் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா கார்ப் வந்து எப்பவுமே ஃபேமிலி தாண்டி அவருடைய டியூட்டியை தான் சூஸ் பண்றாரு. இந்த ஒரு ரீசனால நம்ம ஏஸ்க்கு கார்ப் மேல ஒரு சில ஹேட் இருக்கும். பட் இப்போ டீச் ஹேட் பண்றதுக்கான ரீசன் கார்ப் வந்து ராக்ஸை டிஃபீட் பண்ண ஒரு ஃபிஸ்டா இருந்திருக்காரு. ஸோ இப்போ இது எல்லாமே நார்மல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா லெகசி, ட்ராமா, ஃபேட் அப்படின்னு எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன்ல இருக்கு. அண்ட் மெயினா இந்த டீக்லானுடைய சைலண்ட் பேட்டில் ஃபீல்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் மெயினா இந்த பேட்டில் பிரேக் ஆகணும் அப்படின்னா எவால்வ் ஆகணுமா அப்படின்னு நம்ம பிளாக் பீட் கையில் மட்டும்தான் இருக்கு. பட் இப்போ மோஸ்ட் டேஞ்சரஸா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கார்ப்போட சைலன்ஸ். பிகாஸ் கார்ப் ஒரு சோல்ஜர் இல்ல, அவர் ஒரு லெஜெண்ட். அவரோட லைஃப் பேட்டில் ஃபீல்டால ஷேப் ஆயிருக்கு. ஸோ கார்ப் கிட்ட அந்த மெமரி எக்ஸ்ட்ராக்ஷன் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணாலும் கார்ப் மென்டலி பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் அதுதான் பிளாக் பீடை ட்ரிகர் பண்ண ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கு. பிகாஸ் டீச் வந்து மற்றவங்களை உடச்சி அவங்களுடைய ஹார்ட்டை உடச்சி அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த மெமரி எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும்போது கார்ப் சிரிச்சாலோ அப்படி இல்லைன்னா நம்ம பிளாக் பீடை இன்சல் பண்ணாலோ ராக்ஸை பற்றி ஒரு சட்டில் ஹிண்ட் கொடுத்தா டீச்சோட ஈகோ ஒரு வால்கனோ மாதிரி எரப்ட் ஆகும். அண்ட் ஒருவேளை அவருடைய ஈகோ வால்கனிக் மாதிரி எரப்ட் ஆச்சுன்னா பிளாக் பீட் ஆங்கர்ல யாமியாமி நோமி யூஸ் பண்ணுவாரு. அதுவும் கார்ப் மேல. அண்ட் ஹாக்கி எல்லாமே யூஸ் பண்ணி அவருடைய பாடியை கிரஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த சீன் பார்க்க கொஞ்சம் ப்ரூட்டலா இருக்கும். பட் அது பர்பஸ் வயலன்ஸ் இல்ல. ஏன்னா டீச்சுக்கு ஒரு டெஸ்பரேட்டான வேலிடேஷன் தேவைப்படுது. அண்ட் இவ்வளவு நடந்தும் நம்ம கார்ப் வந்து டீச் கிட்ட அவர் கேட்குற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலன்னா பிளாக் பீட் அவருடைய லிமிட்ஸை தாண்டவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு வில்லன் டேஞ்சரஸா இருப்பான் ஒரு பவர் தேடுறப்ப. ஆனா அதே வில்லன் ஒரு மீனிங்கை தெரிஞ்சுக்க ஒரு அன்ஸ்டாப்பபிள் மேனா மாறுவான். ஸோ ப்ராபப்ளி இந்த ஒரு இடத்துல பிளாக் பீட் என்ன வேணாலும் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு டைரக்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ கார்ப் சைலண்டா இருந்தா பிளாக் பீட் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க சொல்லுங்க. ஸோ நம்ம டீச்சோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா டீச் வந்து ஒரு 3 ஸ்டெப் பிலாசபியை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னன்னா ப்ரெஷர், பிரேக் டவுன், ரீப்ளேஸ். ஸோ ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி அவருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பா பிரேக் டவுனுக்கு டீச் ப்ரூட்டோலா கார்ப்பை டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு எமோஷனல் எக்ஸிகியூஷன் அவர் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னன்னா கோபிக்கு ஒரு பப்ளிக் எக்ஸிகியூஷன் த்ரெட் அப்படின்ற மாதிரி கார்ப் கிட்ட நம்ம டீச் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வேற எதுனா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஸோ பிளாக் பீட் இந்த டைம்ல என்ன பண்ணுவார் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுதான் இந்த தியரி. கண்டிப்பா இந்த ஒரு தியரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு தியரி ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. அண்ட் இது வந்து நான் ஆன்லைன்ல இருந்து எடுத்த ஒரு தியரி தான். இது முழுக்க என்னோட தியரி கிடையாது. ஸோ தப்பா அப்படி இல்லைன்னா வேற எதுனா கரெக்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை மற்ற வியூவர்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனிவே அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.